நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையுடைய பிரயாணத்தில் நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய அல்லது நம்பி பற்றி கொள்ள வேண்டிய ஒரு கரம் என்றால் அது கர்த்தருடைய கரம் மாத்திரம்தான். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அருமையானவர்களே, தேவன் அதரிசனமானவர். அவரை யாரும் பார்க்க முடியாது. அவருடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். தேவன் நமத்திலே அசைவாடுகிறார், அதை நாம் உணர முடியும். ஆனால் நம்முடைய மாம்ச கண்களினாலே காண முடியாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். சர்வ வியாபியாக எங்கும் எந்த சூழ்நிலையிலும் அவரோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எந்த மூலையில் கொண்டு போய் நம்மளை போட்டாலும் அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த சக்தியும் அதை தடை பண்ண முடியாது. அதனால தான் போட்டிருக்கு, என்றென்றைக்கும் நம்புங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது ஒரு விசுவாச வாழ்க்கை என்பது அதனுடைய அடிப்படையே இந்த நம்பிக்கை தான், விசுவாசம். நம்முடைய விசுவாசமானது சரியாக இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிசாசு போராட்டங்களை கொண்டு வந்தாலும் நாம் அதுவரை அந்த சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும். ரெண்டு கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசித்து நடக்கிறோம், நாம் தரிசித்து நடவாமல். தேவனை நாம் எவ்விதமாக தரிசிக்க முடியாதோ, மாம்ச கண்களினாலே காண முடியாதோ, நம்முடைய விசுவாச வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். நான் பார்த்து தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்றது விசுவாச வாழ்க்கை கிடையாது. 2 பேர் கூடினால் கூட நாங்கள் வருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நாம் தரிசித்து நடவாமல் கண்ணால் பார்த்து தான் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஒரு நாள் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பிசாசை மேற்கொள்ள முடியாது. இங்கே ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு, நாம் தரிசித்து நடவாமல். இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்த பிறகு தம்முடைய சீசலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு சந்தர்ப்பத்தில் தோமா அந்த இடத்துல இல்லை. மற்ற சீசர்லாம் சொல்கிறாங்க, நாம் தேவனை நாங்கள் பார்த்தோம், நம்முடைய நம்முடைய தேவன் உயிரோடு தான் இருக்கிறாரு, அவர் சொன்னபடி உயிர் தெளிச்சிட்டாரு. ஆனால் இந்த தோமா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் அடிக்கடி சொன்னார், நான் இப்படி சிலை பாடுகளாக கடந்து செல்வேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுதியிருப்பேன். பிதா தனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை சீசலுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறார். எதையுமே பரலோக ராஜ்யம் சொல்லாமல் செய்யாது. தம்முடைய பிள்ளைகள்கிட்ட அல்லது தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தாமல் தேவன் எதையும் அந்தரங்கத்தில் வச்சு செய்வது கிடையாது. ஆண்டு உயிரோடு இருக்கும்போது சொன்னார், நான் அப்படியே 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆனால் அதெல்லாம் கேட்டுவிட்டு இந்த தோமாவுக்கு நம்பிக்கை வரல. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம்
25வது வசனத்தை வாசிப்போம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டாலான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். விசுவாசிக்க மாட்டேன், அதாவது போல்ட்டாக சொல்கிற மாதிரில என்ன ஒரு தைரியம், எவ்வளோ கண்டிஷன் போகிறான். அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு நாம் தரிசித்து நடவாமல். விசுவாச வாழ்க்கை என்பது கண்களினாலே பார்த்து விசுவாசிப்பது கிடையாது. நாம் தரிசித்து நடவாமல் சொல்கிறான். காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு, எவ்வளோ கண்டிஷன் பாருங்களேன். என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய. இந்த கண்டிஷன்லாம் அவன் நடந்தால் தான் நான் விசுவாசிப்பேன். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். இவனுக்காகவே மீண்டும் கர்த்தர் தரிசனம் கொடுக்குறார். அந்த 27வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு, அவ்விசுவாசமாய் இராமல் விசுவாசமாய் இரு என்றார். அவன் என்னென்ன கண்டிஷன் சொன்னானோ அதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். வாப்பா, நீ என்னென்ன சொன்னையோ அதுக்கெல்லாம் நான் வந்திருக்கிறேன், வா தொட்டுப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாய் இரு. நம்ம பேர் என்னது? நம்ம பேர் விசுவாசி தான். ஆனால் அப்படி நம்ம இருக்கிறோமா? சூழ்நிலைகள் நம்மளை தாக்கும் பொழுது, சூழ்நிலைகள் நமக்கு எதிரடியாக மாறும் பொழுது நாம் அவ்விதமாக விசுவாசியாக இருக்கிறோமா? நமக்கு நானே பார்த்து கேட்கணும், நான் விசுவாசியாக தான் இருக்கிறேன்னா அல்லது அவிசுவாசியாக இருக்கிறேன்னா? இயேசு கிறிஸ்து பார்த்த பிறகு சொல்கிறான், என் ஆண்டவரே, என் தேவனே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் காணப்படும். கண்ணால் பார்த்து நம்புறதுக்கு ஒன்றும் பெரிய விசுவாசம் தேவையில்லை. அது கண் சொல்லும், ஆமாம் எனக்கு முன்பதாக இருக்குது. ஆனால் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு அந்த வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, 29வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்பா, நீ என்னை பார்த்தனால தான் விசுவாசித்த. தின சீசர்கள் சொன்னாங்கல்ல, நாங்களாம் பார்த்தோம், ஆனால் நீ அதை ஒத்துக்கலை. பார்த்தவரை சொல்கிற, என் ஆண்டவரே, என் தேவனே. அருமையானவர்களே, என் ஆண்டவரே என் தேவனே என்பது தேவனுடைய வல்லமை பார்ப்பதற்கு முன்பதாக நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. பார்ப்பதற்கு முன்பதாக, அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, நம்முடைய பதிலை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் நாம் கற்றுக்கொடுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ பார்த்தனால சொல்கிற, காணாது இருந்தும். அந்த இடத்துல நம்ம பேரை போட்டுக்கங்க. நம்முடைய பிரச்சனைக்கு இன்னும் பதில் வரல. நம்ம சில காரியங்களுக்காண்டி ஜெபிக்கிறோம், ஆனால் இன்னும் நாம் அந்த பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். காணாது இருந்தும். இல்லை ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்டபோது தான் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அது விசுவாச வாழ்க்கை கிடையாது. நீ என்னை பார்த்ததுனால தான் விசுவாசித்த. காணாதிருந்தும். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து வாழ்வது தான் அதான் விசுவாச வாழ்க்கை. அதனால் ஆண்டத்தினார்
உன் தேவனாகிய கர்த்தரை நீ எக்காலத்திலும் நம்பு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. தேவாதி தேவனை விசுவாசிப்பது தான் விசுவாச வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும், நம்முடைய பிரச்சனைக்கு பதில் கொண்டு வர முடியும். இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஊரில் போய் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே அநேக அற்புதங்கள் அவரால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை தடைபடுகிறது. காரணம் என்னென்னா அவங்களுடைய அவிசுவாசம். இவன் தச்சன் அல்லவா, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. அவங்க இயேசு கிறிஸ்து அப்படி பார்த்ததுனால அவரை மேசியாவை பார்க்க முடியவில்லை. அவங்களுடைய விசுவாசம் தடைப்பட்டதுனால கர்த்தருடைய கரம் அங்கே செயலிழந்து போகும்படியாக. அப்போ நம்முடைய அவிசுவாசம் தேவனுடைய நன்மைகளை தடை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறாரு, ஆனால் நாம் ஒருவேளை அவிசுவாசியாக இருப்போம் என்றால் அந்த அற்புதத்தை நாமே தடை செய்கிறவர்களாய் காணப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்களாக. அருமையானவர்களே, விசுவாசம் என்பது பேச்சில் அல்ல, செயலிலே காணப்பட வேண்டியது. நான் விசுவாசிக்கிறேன் அதாவது ஆகின சொன்னார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது. அது உயிர் இருக்கணும், ஜீவனுள்ள விசுவாசமாக இருக்கணும். ஜீவனுள்ள விசுவாசமாக இருக்குமானால் அந்த விசுவாசம் வேலை செய்யும், கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். விசுவாசம் கிரியை செய்யும் பொழுது அங்கே நம்மளுடைய பதில் நமக்கு சேருவதற்கு வாசல்கள் திறக்கப்படும். எபேசியர் புஸ்தகம், எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அதாவது பிரச்சனை எப்போ வரும்னு சொல்ல முடியாது. சமயத்தில் நம்ம திராணிக்கு மிஞ்சின பார்கள் நம்ம மீது நம்மளை அட்டாக் பண்ணும். ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்கள். சமயத்தில் நம்ம திடனற்று, அதாவது எப்படி இதை நம்ம சமாளிக்க போகிறோம், எப்படி இதை நம்ம மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு திடனற்று போகிற அளவுக்கு கூட சமயத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள். பிசாசு கொண்டு வருகிற சோதனை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் கூட அதை மேற்கொள்வதற்கு தேவன் நம்ம கையில் ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஏன்னா அந்த அந்த பாதுகாப்பு, அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேவன் நம் கையில் தான் கொடுத்துருக்கிறார். நம்ம அதை உபயோகப்படுத்துவோம் என்றால். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள், என்ன அருமையான ஒரு வார்த்தை ஆதரவு வச்சுருப்பாங்களே. இதெல்லாம் சொல்லுவாங்க, தலைவலினாலும் தனக்கு ஒன்றா தான் தெரியும், உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லிவிடுவீங்க, என் கஷ்டம் எனக்கு தான். அதை தான் எங்கள் ஆவியானவர் அக்கினி அஸ்திரம் நீடி வச்சுருக்காரு. உண்மை தான். அவரவர் பாடு அவரவருக்கு திராணிக்கு மிஞ்சியதாக இருக்குது. மற்றவங்க பார்வைக்கு வர இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதுக்கு போய் இவங்க அழுகிறாங்க. அவரவர் சுமக்கும்போது தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். அருமையானவர்களே, பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக, செயலிருந்து போகத்தக்கதாக. அதாவது எக்காலத்திலும் அவரை நாம் நம்பி வாழும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு கை கொடுக்கிறது, தூக்கி விடுகிறது. பிசாசு நேரங்களெல்லாம் குறிப்பிட்டுலாம் வரமாட்டான். எந்த நேரத்தினாலும் பிரச்சனை வரலாம். வாசப்படியில் தடுக்கி விழுந்து ஸ்லிப்பாகி ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு இருக்கிறவங்கள நாம் பார்க்குறோம். அவங்க வீட்டில் ஒரு படிக்கட்டு இறங்கும் பொழுது பாதம் அப்படி விலகி பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. பாத்ரூமில் வழுக்கி விழுந்து பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ இருக்கு, அவங்க வீடு தான்.
அப்போ பிரச்சனை வந்து எப்போ வேணாலும் வரலாம், எந்த சூழ்நிலைனாலும் வரலாம். ஆனால் அதை அவித்து போடத்தக்கதான விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, உன் பாதம் கல் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த உணர்வோடு நாம் என்ன பண்ணோம்னா, அந்த அந்த சிந்தனையெல்லாம் எப்போ வரும்னா, அடி வாங்கின பிறகு தான், விழுந்த பிறகு தான், காயப்பட்ட பிறகு தான் அந்த வசங்களாம் நம்ம நினைக்க வருது. எப்பொழுதும் ஆனால் தான் போட்டுக்கணும் ஆவியான எழுத்துக்கார், எப்பொழுதும் ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருங்கள். அனல் உள்ளதுன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மைண்டு ஃபுல்லாக தேவனுடைய வசனத்தினால நிரப்பிக்கங்கோ, உங்களோட சிந்தனையெல்லாம் தேவனுடைய வசனத்தினால நிரப்பிக்கங்கோ. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஆவியான எழுதி வச்சுருக்கிறாரு, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாம். இதை விட சுப்ரீம் கிடையாது. இதுதான் இருக்குல்ல பவர்ஃபுல் வெப்பன். இதுக்கு மிஞ்சின ஆயுதம் கிடையாது. இதில் எந்த சோதனையிலும் நாம் ஜெயிப்பதற்கு இது போதுமானது. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு யுத்த காலம். இந்த யுத்த காலத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் மரித்தோரை விட்டு எழுந்திருக்கிறவர்களாக, நிற்கிறவர்களாக, சோர்ந்து போய் படுத்திருக்கிறவர்களாக அல்ல, நில்லுங்கள். வேறு அப்படி தான் நமக்கு எழுதி வச்சிருக்கிறது. நில்லுங்கள், சோர்ந்து போய் படுக்காதீங்க, இனி நான் வாழ்க்கையில் அவ்வளோதான் அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்க. இருக்குது, நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கிறது, போய்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ நமக்கு அதை மனதளவிலே நாம் ஆயத்தமாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அருமையானவர்களே, விசுவாசம் என்பது பிசாசு கொண்டு வருகிற எந்த சூழ்நிலையும் ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வல்லமை. இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மரணத்தை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டே இருப்பார் எப்போவுமே. ஆனால் அவருக்கு லூக்கான சுவிசேஷம் 'பேதுருக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை காலம் இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய மரணம் அந்த காலத்தில் ஆண்டவர் சொன்னார், எப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நீங்கள்லாம் என்னோடு இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம்தான் நீங்கள்லாம் என்னை விட்டு செதறி ஓடி போகிறீங்க. அப்போ பேதுரு சொன்ன, ஆண்டவரே இவங்கெல்லாம் போவாங்க, ஆனால் நான்லாம் போக மாட்டேன் ஆண்டவர், நான் உங்களோட தான் இருப்பேன், உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார். லூக்கான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் உங்களை புடைக்கிறது, ஆனால் சொல்கிறது யார்கிட்ட? சீமோன் பேதுருகிட்ட சொல்கிறார். ஆனால் சாத்தான் கேட்டுக்கொண்டது எல்லாரையும் புடைக்கிறது, உங்களை அப்போஸ்தலர்களை புடைக்கிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பிசாசு மனிதர்களை சோதிக்கும்படியாக தேவனிடத்தில் உத்தரவு கேட்டார். ஒன்று யோபு, அடுத்தபடியாக இந்த இடத்துல அப்போஸ்தலர்களுக்கு அந்த சோதனை நேர்ந்தது. ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல. இது நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அருமையானவர்களே, பிசாசு அவ்விதமாக புடைக்கும்படியாக சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அடுத்த வசனம், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். நானோ உன் விசுவாசம்
ஒளிந்து போகாதபடி. அதை கேட்டுக்கொண்டது யாருன்னா உங்களின் போட்டிருக்கு. அப்போஸ்தலர்களில் நான் கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல் நான் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் உன் விசுவாசம். அப்போ நம்முடைய விசுவாசன்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேதுருக்கு ஒரு சோதனை. ஆண்டவர் சொன்னார், நீ சேவல் 2 முறை கூறக்கு முன்பதாக நீ 3 முறை என்னை மறுதளிப்பாய். இது அவனுக்கு வச்சிருக்கிற ஒரு சோதனை. அது முன்கூட்டியும் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. இவர் யார்கிட்ட வேண்டிக்கிட்டார்? பிதாவிட்ட வேண்டிக்கிறாரு. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ப்ரேயர் பண்ண சில முக்கியமான ஜெபத்தில் இது ஒன்று. அவர் அநேக காரியங்கள் அவர் என்ன ஜெபம் பண்ணார்னு வேதத்தில் போடப்படலை. அவர் தனித்திருந்து ஜெபம் பண்ணினார், அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணினார், என்னத்தை குறித்து ஜெபம் பண்ணினார்னு சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக. அவர் ஜெபம் பண்ணதை ஓப்பனாக சொல்கிறாரு, உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ ஒரு மனிதன வாழ்க்கையில் சோதனை வரும் பொழுது அவன் ஜெயிக்கணும்னா அவன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஆனால் தான் பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசன்றது செயல்படுத்துறது. மனதில் வச்சுக்கிட்டு விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறதுனால ஒன்றும் பலன் வராது. செயல்படும் பொழுது மாத்திரம்தான். யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் 2 இடத்துல விசுவாசம் இருக்கும்படியாக நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார், சஜஷன் கொடுக்குறார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. ஏன்னா அவர் தான் சர்வ சிருஷ்டி, எதையும் உருவாக்க அவரால் முடியும். தேவனுடைய அழகான உலகத்தை படைக்கும் பொழுது இது வெறுமையாகவும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது, இருள் சூழ்ந்திருந்தது. இதை மாற்றுவதற்கு அவரால் கூடும். அதனால் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னிடம் என்றால் வார்த்தையானவர். இந்த வார்த்தையை விசுவாசி. இது நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. வாயில் சொன்னால் மறந்துடுவோம், காதில் கேட்டு மறந்துடுவோம். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், எழுதி கையில் கொடுத்துருக்காரு. திருப்பி படி. விசுவாசம் கேள்வினாலே வரும், மீண்டும் மீண்டும் கேட்கும்படியாக. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை மீண்டும் 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 படித்து படித்து விசுவாசத்திலே நாம் பெருகும்படியாக நம் கருத்தில் எழுதி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. தேவனிடத்தில் விசுவாசமாகிருங்கள். நம்ம விசுவாசம் வைக்கணும்னா இந்த 2 தான். வேறு எதிர் மீது விசுவாசம் வைத்தாலும் பிரயோஜனப்படாது. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். வார்த்தையானவர். அருமையானவர்களே, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்குகிற தேவன். சுகம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வசனத்தை கர்த்தர் அனுப்புகிறாரு. அந்த வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதன் அடிப்படையில் தான் சுகம் கிடைக்கிறது. அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்வார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் சொல்லுவான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இப்போ உன் விசுவாசத்தின்படி உனக்கு நடக்கட்டும். அது சரியாக விசுவாசத்தினால பார்வை பெற்றுக்கொண்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், வார்த்தையானவரிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். அருமையானவர்களே,
வார்த்தை என்பது நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். நீங்களாம் வந்து காலண்டரில் வசனங்கள்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எத்தனை பேர் அந்த காலண்டர் பார்க்குறோம்? சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல காலம் பார்க்குறதுக்கு காலண்டர் பார்ப்பாங்க. இன்றைக்கி கண்டமா அது என்னமோ நிறையா இருக்குது. மற்றபடி காலண்டரை பார்க்குறதோ அதில் உள்ள வசனங்களை படிக்கிறதோ தொங்குது, ஒரு அலங்காரத்துக்கு தொங்குது. எங்கள் வீட்லேயும் வசனம் தொங்குது, அவ்வளோதான். எத்தனை பேர் அந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையில் படித்து அது என்ன சொல்லப்பட்டிருக்க ஏதாச்சும் வசனம் இருக்குதா? நம்ம வீட்டு சவத்தில் தான் தொங்குது, அதை தான் டெய்லி பார்க்குறோம். ஆனால் அந்த வசனத்தை நாம் பார்ப்பது கிடையாது. வார்த்தையானவர் கர்த்தர் நம்ம கையில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். சவத்தில் தொங்குவது காட்டிலும் அந்த வார்த்தை எங்கே இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயத்திலே. உன் இருதயமாக பலகையில் எழுதிக்கோ, எழுதி வை. அது இருக்க வேண்டிய இடம் உன் இருதயத்திலே. இப்போ அங்கே ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், வார்த்தையானவரிடத்தில், என்னிடத்திலும். அப்போ நம்மளுடைய விசுவாசம் இந்த 2 இடத்தை தவிர வேறு எங்கே இருந்தாலும் அதனால் ஒரு பலன் கிடையாது. நம்முடைய விசுவாசம் தேவனிடத்தில், சர்வ சிருஷ்டியர், எல்லாத்துக்கும் எஜமானர் அவர் தான். அவர் என்னென்ன செய்ய முடியும், அது எப்படி என்னமோ செய்ய முடியும். அவரிடத்தில் விசுவாசமாயிரு, அவர் உன் விசுவாசத்தை கனப்படுத்துவார், வாய்க்க பண்ணுவார். காரிய சித்தியோ கர்த்தரிடத்துல வரும். நம்முடைய விசுவாசம் சரியாக இருக்கும் பட்சத்தில் வரும். வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். மார்க் என்ன சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இது வந்து யார் கையிலாச்சும் இங்கிலீஷ் பைபிள் இருந்தால் பார்த்தீங்கன்னா தேவ ரகமான விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அதாவது தேவர் அவருடைய விசுவாசம் எப்படி இருக்குமோ அதே போல் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு, அவருடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள், கர்த்தருடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். தமிழில் வந்து தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் வந்து உண்டா கடவுள்னு சொன்னார். அவர் சந்தேகப்படாமல் தான் சொன்னார். உண்டாயிடுச்சா இல்லையா? அதுதான் அவரை போல விசுவாசிப்பது. அவருடைய விசுவாசம் என்பது அதுதான். நீ போ, உன் குமாரத்தி சுஸ்தமாகிவிட்டார். அந்த மகளை அவர் பார்க்கவே கிடையாது. அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு இயேசு தெரியாது. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ போ, உன் குமாரத்தி சுகமாகிட்டார். சுகமானாலும் இல்லையா? அருமையான இல்லையா? அதுதான் அவருடைய விசுவாசம். நான் இங்கேருந்து சொல்கிறேன், அங்கே நிச்சயம் நடக்கும். தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன். அவர் பார்த்து தான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் எங்கிருந்தும் எவ்விதமாகவும் தேவன் கிரியை செய்ய வல்லவர். அந்த விசுவாசம், அந்த அவருடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். நீங்கள் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாசரு உயிர்த்தெழுந்த கல்லறை அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி படித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த சுற்றில் இருக்கிற ஜனங்களுடைய விசுவாசத்துக்காக, ஜனங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கணும், அவங்க புரிஞ்சுக்கணுன்றக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, லாசருவே வெளியே வா.
வந்தானா லாசரு? கல்லறை திறக்கப்பட்டதா? அருமையானவர்களே, அந்த விசுவாசத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்கள். தேவ ரகமான விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்கள். கீழே போடப்பட்டிருக்கிறது 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். இதான் தேவரகமான விசுவாசம். தேவ விசுவாசம் என்பது சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது. இந்த மலையை பார்த்து, அதுக்கு முன்னாடி போட்டிருக்குது எவனாகிலும், யாராக இருந்தாலும் சரி, கண்டிஷன்லாம் ஆர்டர் போடலை, யாராக இருந்தாலும் சரி. சமயத்தில் நம்ம நம்முடைய பிரச்சனைகளை சொல்கிறோம். மழை போல் என் நெஞ்சில் இருக்குது, இந்த பாரத்தை எப்போ நான் இறக்கி வைக்க போகிறேன்னு தெரியல, இந்த பாரம் எப்போ என்னை விட்டு நீங்கி போகும். அருமையானவர்களே, எவ்வளோ பெரிய மலையாக இருந்தால், மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். நான் பீச்சுக்கு போகும்போதெல்லாம் இந்த வசனத்தை நான் நினைப்பேன். எப்பப்போ நான் பீச்சுக்கு போகிறேனோ, எத்தனை பேருடைய விசுவாசத்தினால இந்த சமுத்திரத்தில் எத்தனை மலைகள் விழுந்து கிடக்குதோ தெரில, நிச்சயமாக விழுந்து கிடக்கும். மலை போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக சமுத்திரத்திலே போய் விழுந்திருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்வேன், ஆண்டவரே நீ வாக்கு மாறாத தேவன்ப்பா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மலையில் போன்ற கஷ்டங்கள் எல்லாம் இந்த சமுத்திரத்தை விழுந்திருக்குதோ, உடைய நாமம் பெரியது ஆண்டவரே, நீ வல்லவர். அருமையானவர்களே, நம்ம எங்கே எதை பார்த்தாலும் வசனத்தோடு நீங்கள் அதை ரிலேட்டிவ் பண்ணி பாருங்கள், அதை சம்மந்தம் பண்ணி பாருங்கள். அதாவது கர்த்தரோடே நடக்கிறது என்பது அதுதான். நம்ம எங்கே கொண்டு விட்டாலும் அதை வசனத்தோடு அப்படியே இணைத்து பார்ப்பது. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உண்மையாக சொல்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம வியாதி இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் பிரயாசப்படுறார். மெய்யாகவே சொல்கிறேன். அப்போ புரிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்படும். மார்க் 9வது அதிகாரம் இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 9 22வது வசனத்தை வாசிப்போம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். தன்னுடைய மகன் அசுத்தாவினால் கஷ்டப்படுறான். சீசர்கிட்ட கொண்டு வந்தால் சீசர்களால் அதை அந்த அசுத்தாவை துரத்த முடியலை. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்களேன். இயேசு அவனை நோக்கி, இல்லை அந்த வசனம் இல்லை, 19வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சீசர்களால் துரத்து விட முடியலை. ஏன்னா அங்கே தடையாக இருக்கிறது அவிசுவாசம். சீசர்கள் இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, ஏசு இருந்தால் பரவாயில்ல, பிசாசு ஓடிடும், இவங்கெல்லாம் என்ன பண்ணிட போகிறாங்க. அவங்களோட அவிசுவாசம் அங்கே அற்புதத்துக்கு தடையாக இருக்கிறது. ஆண்டவர் கடிந்து கொள்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே.
ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த அசுத்தாவி போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய அவிசுவாசம். சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரே உதவி செய்தால் கூட பிரச்சனை மாறாமல் இருப்பதற்கு நம்முடைய அவிசுவாசம் காரணமாக இருக்கும். அப்பப்போ நம்ம பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நான் சரியான என் விசுவாசம் சரியாக இருக்கிறதா, வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன்னா, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறேன்னா. ஏன்னா தேவன் மனதுங்கிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுக்குற தேவன். அவர் கல் நெஞ்சுக்காரர் கிடையாது. ஆனால் ஏன் பதில் வர மாட்டேங்குது, ஏன் பிரச்சனை மாற மாட்டேங்குது? நம்மளே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும். நம்ம சரியாக விசுவாசிக்கிறோமா, சந்தேகத்தோடு விசுவாசிக்கிறோமா? இங்கே பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். குறிப்பிட்ட காலத்தில் நான் உங்களோட இருப்பேன். அதுக்கு மேலே நீங்கள் விசுவாசத்தில் மூவ் பண்ணணும். உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்துங்க. எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன். ஆண்டவர் வந்து வருத்தப்படுறாரு. ஏற்கனவே அந்த 12 சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு. நீங்கள் போங்க, பிசாசுகளை துரத்துங்க, வியாதியஸ்களை குணமாக்குங்கன்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவிசுவாசம் இங்கே தடையாக இருக்கிறது. நம்முடைய அவிசுவாசம் கர்த்தருடைய கரத்தை கட்டி போட்டு விடும். அந்த வல்லமை தடை பண்ணி போட்டு விடும். இப்போ தான் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அந்த 23வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நீ ஏன்னா அவிசுவாசத்துக்கு தடையாக இருக்குது. திருப்பி அதை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால். அதுக்கு தகப்பன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் பாருங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் கூட என் அவிசுவாசம் நீங்கும்படி. சமயத்தில் நம்மளை வந்து அப்படி கத்துட்ட நம்மளை விட்டு கொடுத்துடணும். ஏன்னா பிரச்சனை கண்ணை மறைக்குது, பாரம் நம்மை விசுவாசிக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறது. அப்போ இந்த தகப்பன் ஜெபிக்கிறது போல், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய். கர்த்தர் அதுக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் விசுவாசிப்பதற்கு பலனற்றவர்களாய் போவோம் என்றால், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாடுகள் நம்மளை மட்டுப்படுத்தும் என்றால், நம்மை செயலிழக்க பண்ணும் என்றால், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அதான் ஆச்சரியமானது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனுக்கு கைவிடலை. தெரியும் கர்த்தருக்கு இங்கே அவிசுவாசம் தான் பிரச்சனை. விசுவாசம் ஏன் போக மாட்டேங்குதுன்னா, இங்கே ப்ராப்ளம் வந்து அவிசுவாசம்தான். ஆண்டவரே, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா பாதிக்கப்பட்ட நபருவேன். ஏன்னா சிறு வயது முதல் அந்த பிசாசு அவனை அழிக்கும்படியாக, அந்த வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு. இந்த 22வது வசனத்தில் இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. அநேக தரம். ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் பாருங்களேன். தாம் பெற்ற பிள்ளைய பிசாசு கொலை செய்ய அழிக்க பிரயாசப்படும் பொழுது அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும். கர்த்தர் வந்து சூழ்நிலையை பார்த்து அவனுடைய அவிசுவாசத்துக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒருவேளை நம்ம திடனற்று போயிட்டோம், நம்மளால் வந்து செயல்படுத்த முடியலை, விசுவாசத்தை செயல்படுத்த முடியலை, சோர்ந்து போகக்கூடாது. இந்த தகப்பனை போல நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் கூட என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 26வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். பிசாசு போயிடுச்சு,
ஆனால் அவன் எப்படி கிடக்கிறான்? செத்தவனை செத்த பிணத்தை போல கிடக்கிறான். கர்த்தர் என்ன பண்ணுறாரு பாருங்க அடுத்த வருஷத்தை. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். தூக்கி விடுறதா நம்முடைய தேவனுடைய. நம்ம விழுந்து கிடப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு நம்மளை விழ பண்ணிட்டான்னா, நீ எழுந்து சில சமயம் சொல்லுவார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. சில சந்தர்ப்பங்களில் தேவையானால் கத்தை தூக்கி விடவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய பலன், அவருக்கு தெரியும் நம்முடைய பலவீனம், ரெண்டுமே கத்தருக்கு நல்லா தெரியும். எனவே நம்முடைய அவிசுவாசத்திலிருந்து நம்மளை தூக்கி விடுவதற்கும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கணும். நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. முடியலை, அவ்வளோதான், இனிமேல் அவ்வளோதான், கத்தர் நம்மளை கைவிட்டுட்டார், இனிமேல் ஒன்றும் கிடையாது. ஆண்டவரை சொல்லுங்க, விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. கத்த உதவி செய்கிற தேவன். லூக்கா சுவிசேஷம் 17 இது ஒரு விசுவாசமான இந்த சம்மந்தப்பட்ட ஒரு வசனம் தான். 17 லூக்கா 17 5வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இங்கே ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஜெப விண்ணப்பம் போது ஏசுட்ட, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பெருக பண்ணுங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா உடனே தலையில் கை வச்சு பெருகட்டும் அப்படி யாராச்சும் சொல்லுவார் நினச்சாங்களோ என்னமோ தெரில. அருமையானவர்களே, விசுவாசம் வெளியிலேருந்து வர்றதில்ல, உள்ளேருந்து வெளியே வரணும். நம்ம உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வரணும். அது சைஸெல்லாம் ஆண்டு சொல்லவே கிடையாது. அதாவது சில பேர் விசுவாசத்தை தாறுமாறாக உபயோகப்படுத்துகிறாங்க. கர்த்தர் நம்மிடத்தில் மினிமம் தான் எதிர்பார்க்குறாரு, ஆனால் ரிசல்ட்டு மேக்சிமம். நம்முடைய விசுவாசத்துக்கு தேவன் எதிர்பார்ப்பது குறைந்தபட்சம். இங்கே ஆண்டு என்ன சொல்கிறார் பாருங்க, அவங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்போது ஆண்டு என்ன சொல்லி கொடுக்குறாரு. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், கடுகு விதையளவு சைஸில் சின்ன பொருள் அது, ஆனால் தூக்கி மண்ணில் போட்டால் மரமாகிடும். ஏன்னா அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. சைஸு தான் சின்னதை தவிர அதை தூக்கி மண்ணில் போட்டோம்னா பெரிய மரமாகிவிடும். நம்முடைய விசுவாசம் எவ்வளோ பெருசுன்றது முக்கியம் இல்லை, உயிர் உள்ள விசுவாசமாக இருக்குதா, ஜீவனுள்ள விசுவாசமாக இருக்குதா. அப்படி நம்ம பழக்கப்படுத்திக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் விசுவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்தெடுப்புலேயே நம்ம பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு பிரயாசப்படுவதை காட்டிலும் சின்ன சின்ன காரியங்கள், குடும்பத்தில் நடக்கிற சில போராட்டங்கள், கஷ்டங்கள், நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனங்கள், நம்முடைய வியாபாரம், தொழில், சில சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால். விசுவாசம் வர்த்திக்க பண்ணவருக்கு ஃபார்முலாலாம் கிடையாது. உடனே ஆண்டவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்களை கற்றுக் கொடுக்கல. இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறோம், நம்ம முயற்சி பண்ணுறோம், மாம்சத்தில் முயற்சி பண்ணுறோம். ஆண்டு சொல்லி கொடுக்குறாரு, கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு உண்டாயிருந்தால் போதும். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக. இது நடக்குமா? விசுவாசிக்கிறவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க, நடக்கும். ஏன்னா சொன்னது கர்த்தர், அவர் சொல்ல ஆகும், அவர் என்ன சொன்னாலும் ஆகும். இங்கே போட்டிருக்குது, நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு. சில பிரச்சனைகள்லாம் ஆழமாக வேரூண்டி நிற்கும், அசைக்க முடியாதபடிக்கு பிரச்சனை நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கும், வேறு ஆழமாக ஊண்டி இருக்கும். சில பாவ பழக்க வழக்கங்கள், சில ஜென்ம சுபாவங்கள் தெரியும், இது தப்புன்னு தெரியும், ஆனால் விட முடியாது.
சில பேர் பெருமையோட சொல்லிக்கிடுவாங்க, இந்த கோபம் வந்து என் கூட பிறந்தது பாருங்களேன் அப்படின்னு பெருமையோட சொல்லிக்கிடுவாங்க. அது ஒரு அசுத்தாவின்னு அவங்களுக்கு தெரியல. துரத்தப்பட வேண்டிய ஒரு இதை மனுஷனுக்கு என்ன பண்ணுறான்னா தக்க வச்சுக்கிறான். இருக்கட்டும், இதெல்லாம் என் கூட பிறந்தது. அது நம்மளை நரகத்தில் கொண்டு போய் விட்டுடும். அநேக காரியங்கள் அப்படி தான் இருக்கிறது, வேரூன்றி ஆழமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயா. நான் கடலை நான் ஏற்கனவே சொன்னேன், நான் கடல் பீச்சுக்கெலாம் போனால் இந்த வருஷத்துலாம் நான் யோசித்து பார்ப்பேன், எத்தனை மரம் உள்ளே இருந்திருக்கும், எத்தனை விசுவாசிகள் ஜெபிச்சாங்களோ தெரில, எத்தனை காட்டத்தி மரம் உள்ளுக்குள்ளே வேரோட பிடுங்குண்டு விழுக்க அங்கே நடப்பட்டிருக்குன்னு தெரியலை. ஒருவேளை ஆவியானவர் நமக்கு அந்த கண்களை திறந்து விட்டானா தெரியும், கோடிக்கணக்கான மரங்களை ஒருவேளை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருப்பார். ஏன்னா சொன்னவர் வாக்கு மாறாதவர். நமக்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் விசுவாச வீரர்களாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த மாதிரி காட்டத்தி மரங்கள் இருந்திருக்கலாம், பெரிய பெரிய மலைகள் போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவங்களும் அந்த வசனத்தை சொல்லி ஜெபித்திருக்கும் பொழுது அந்த வசனம் நிச்சயமாக வேலை செய்திருக்கும். அதை பார்க்க முடியாத கர்த்தர் ஒருவேளை நமக்கு வாய்ப்பு கொடுத்தார் என்றால் கோடிக்கணக்கான மரங்கள் அங்கே சமுத்திரத்தில் நடப்பட்டதை நாம் காண முடியும். அருமையாளர்களே, நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். அவர் சொல்ல ஆகும். அதை மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். கடுகு விதையில் விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் போதும். கடுகு விதையில் விசுவாசம் இருந்தால் போதும். அது ஜீவனுள்ள அந்த அந்த விசுவாசம் ஜீவனுள்ளதாக இருக்கணும். அதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். ஆபகு புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அந்த கடைசி பகுதி, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்மளுடைய விசுவாசத்தை கர்த்தர் நம்ம கையில் தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நமக்காக இன்னொருத்தவங்க விசுவாசத்தை அதை சார்ந்து நாம் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்காக எங்கள் அப்பா ஜெபிக்கணும், அல்லது எனக்காக மற்றவர்கள் ஜெபிக்கணும், அவங்க விசுவாசிக்கணும். ஒருவேளை அவர்களுடைய விசுவாசம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், ஆனால் தன் விசுவாசத்தினாலே நாம் பிழைக்க முடியும். அண்ணா ஆவியானவர் ஜெயிச்சிருக்கிறார். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் பிழைப்பதற்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையிலேயே கொடுத்துட்டார். நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஜெயம். அந்த பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. ஒருவேளை இன்னொரு ஆள் கையில் கொடுத்தா அவங்கள சார்ந்துருக்கணும், ப்ளீஸ் எனக்காண்டி கொஞ்சம் நீங்கள் விசுவாசிங்க அப்படின்னு அவங்கள போய் நம்ம கை கட்டி நிற்கிறபடியான சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் அப்படி நமக்கு அடுத்தவங்க கையில் நம்மளை பிடிச்சி கொடுக்காம தன் விசுவாசத்தினாலே நாம் பிழைக்கும்படியாகும். விசுவாசன்றது தேவன் நமக்காக கொடுத்துக்க ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதை உபயோகப்படுத்தி அதை ஜெயமாக்கும் பொழுது தான் அதனுடைய வல்லமை நமக்கு நம்மளை மேன்மைப்படுத்தும். கட்டுகளோடு பிசாசனுடைய எல்லா வல்லமைகளும் முறிந்து போவதற்கு நம்முடைய விசுவாசம் சரியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். பின்வாங்கி போவானானால் களத்தில் இறங்கியாச்சு, பேக்ஸ்லைட் ஆகக்கூடாது. பாதி கிணறு தாண்டின மாதிரி ஆகிடக்கூடாது. தாண்டுனா முழு கிணறையும் தாண்டிடணும். நம்மளை விசுவாசத்தை நம்ம செயல்படுத்தும் பொழுது பாதியிலேயே படுத்துக்கக்கூடாது. இனிமேல் ஒன்றும் இல்லை, இனிமேல் என்ன நடக்க போகுது,
அதாவது ஒரு மனுஷன் என்ன பண்ணால் என் குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறார், நீர் வந்து உதவி செய்ய. ஆனால் போகிற வழியிலே அங்கேருந்து ஒரு டீம் வருது, உன் குமாரத்தி மரித்து விட்டாள், போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர், அனுப்பிவிடும். ஆனால் ஆரம்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அவளை சுகமாக்குவேன். இவனும் தகப்பனுக்கும் வருந்தி கேட்டான், என் மகள் என் குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள், நீர் வந்து அவள் மேல் கைகளை வைத்து. ஆண்டவர் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டான். போய்கிட்டே இருக்கிறாங்க, சில சம்பவங்கள் நடக்கிறது. அதுக்குள்ளே அங்கே குமாரத்தி மரித்து விட்டார். அருமையானவர்களே, இதுதான் பின்வாங்கி போகிறது. சரி, குமாரத்தி மரித்து போயிட்டார்ல, சரிங்க பாஸ்டர் நீங்கள் கிளம்புங்க, எப்பா ஏதாச்சும் காணிக்க இருந்தால் கொடுத்து அனுப்புப்பா. அப்படியா ஆண்டவர் இருக்கிறார்? அவர் எதை ஆரம்பிக்கிறாரோ அதை முடிக்கிற தேவன். நான் உயிரோடு எழுப்புவேன்னு சொன்னார்னா அதை முடிக்காமல் போக மாட்டார். நான் வந்து அவளை குணமாக்குவேன், இது அவருடைய வாக்குத்தத்தம். ஆனால் வர்ற செய்தி எதிர்மறையாக இருக்கிறது. கதை முடிஞ்சு போச்சுப்பா, அவ்வளோ நான் சொந்த பந்தத்துக்குலாம் ஆள் அனுப்பிட்டாச்சு, நீ எதுக்கு நீ போதரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர், அனுப்பிவிடும். தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானான். இப்போ முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்குது. எப்படி குமாரிச்சு மறித்து போயிட்டா, நான் கிளம்பட்டுமாப்பா, தகப்பனாரு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு ஆண்டவர் பாதியில் விட்டுட்டு போகலை. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆக்சுவலாக இயற்கை தான் இது. குமாரிச்சு மறித்து போயிட்டான்னா இன்றைக்கி உலக பிரகாரமாக அது முடிஞ்சு போச்சு, அதுக்கு பின்னாடி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசுவுக்கு அப்படி கிடையாது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அங்கேயும் நம்முடைய விசுவாசத்தை தான் சார்ந்திருக்கிறது. பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. பாதி பாதி பின் திரும்புகிற அந்த அனுபவத்திலே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை அந்த தகப்பன் எங்கள் சொந்த பந்தமே சொல்லிட்டாங்க, நீர் என்னத்தை சாதிக்க போறீர், கிளம்புமையான்னா நஷ்டம் யாருக்கு? அவனுக்கு தான், தகப்பனுக்கு தான். ஆனால் இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். அங்கே அவருடைய குமாரத்தியை தேவன் உயிரோடு எழுப்பி என் கையில் கொடுத்துட்டார். அவ்வளோதான். பெண் வாங்கி போவானால் அவன் மேலே நாத்துமா பிரியமாயிராது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நாமோ கெட்டு போக பின்வாங்கியவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். அப்போ பின்வாங்கி போனால் கெட்டு போயிடுவோம், பிரச்சனை இன்னும் அதிகமான ஒரு பிரச்சனை மாட்டிக்கிடுவோம். நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களாய் இராமல். அந்த விசுவாசத்துக்கு இலக்கணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, காணப்படாதவர்கள் நிச்சயம், நம்பப்படுகிறவுடைய ஊர். கண்ணால் பார்க்கல, அங்கே தான் இருக்குது நம்முடைய விசுவாசம். கண்ணால் பார்த்து விசுவாசிப்பது விசுவாசமே கிடையாது. அருமையானவர்களே, நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களாய் இராமல். இனி என்ன நடக்க போகுது, அவ்வளோதான், ஏன் முடிஞ்சு போச்சியா, எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ என்னத்தை போதரையாக வருத்தப்படுத்துகிறீர், போதரை அனுப்பி வைங்க. பின்வாங்கி போவோம் என்றால் கெட்டு போய்விடுவோம். விசுவாசத்தில் நம்ம கால் வச்சிட்டோம்னா பேக் சைடு ஆகவே கூடாது, ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம். கர்த்தருடைய வல்லமையை நாம் ஒரு நாளும் நாம் மட்டுப்படுத்துகிறவர்களாய் காணப்படக்கூடாது. நம்முடைய அவிசுவாசம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அற்புதத்துக்கு தடையாய் மாறிவிடும். தெய்வன் எதுக்கும் ரெடியாக இருக்கிறாரு, ஆனால் நாமும் அவரோடைய சேர்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாமும் கெட்டு போக பின்வாங்கிறவர்களாம் இராமல் ஆத்துமா ஈடேற கரையேறணும்ல. நாம் கரையேற
விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நடுக்கடலில் நிற்கிறோம். ஒன்று அக்கறையில் இருந்திருக்கணும், இறங்கியிருக்கக்கூடாது. ஏதோ ஒரு குருட்டு விசுவாசத்தில் இறங்கிட்டோம். நடு ஆற்றுல வந்த பிறகு பின்வாங்கி போவோம் என்றால் கெட்டு போய்விடுவோம். அப்போ விசுவாசத்தை சரியாக உபயோகப்படுத்துவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அருமையானவர்களே, முன்னோக்கி கால் வச்சுட்டோம்னா ஜெயன்னா அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. நம்ம இசைந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சோத்திரம் போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். வாக்கிய பண்ணுகிறவர் கர்த்தர், அவர் கையில் ஒப்பு கொடுத்துருவோம். பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாய் இருந்து நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். 1 யோவான் நேரமாகுதா? நான் முடிச்சிடவா? நான் மணியை பார்க்கல, ஆரம்பிக்கும் போது நான் மணியை பார்க்கல, முடிச்சிடறேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது எல்லாம், உலகத்தை தேவனால் பிறப்பது என்றால் அவருடைய வார்த்தை. வார்த்தையானவரை நாம் சரியாக உபயோகப்படுத்துவோம் என்றால் தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் சொல்கிறாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஏன் உலகம்னு ஆவியானவர் வச்சுக்கிறான்னா அதுதான் இன்றைக்கி நமக்கு பிரச்சனையாக இருக்குது. மனுஷனுக்கு பிரச்சனை உலகத்தினுடைய எல்லா விதமான இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தை குறித்த பெருமை. பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆனாலும் கூட இந்த பெருமை நம்மளை ஆட்டி வைக்குது. தெரியும், வசனம்லாம் தெரியும், ஆனாலும் கூட பெருமை அப்படி மண்டை அப்படி தலை துளுக்கிக்கிறது, தூக்கி பார்க்குறது, அடுத்தவங்களை அற்பமாக பார்க்குறது. கர்த்தர் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஓ, இதுக்கு இந்த ஆட்டமா? உன்னை நம்பி எப்படி நான் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தை அப்படியே குறைச்சிடுவார். சாலமோனுக்கு தேவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கேட்ட ஞானத்தை கொடுத்தார். ஆனால் அவன் அதை சரியாக உபயோகப்படுத்தலை. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் சரியாக உபயோகப்படுத்தவில்லை என்றால் கர்த்தர் பிடுங்கி விட்டுருவார். இந்த பார்த்தீங்கன்னா சமயத்தில் இப்போல்லாம் இந்த சிஸ்டம் இருக்கான்னு தெரியல. முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா லைட் இல்லைன்னா சைக்கிளில் நிப்பாட்டி வச்சுருவாங்க, நடுவில் நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், சுற்றிலும் இவ்வளோ காற்று இருக்குது, நீங்கள் எப்போ வெளிச்சம்லாம் இருக்குது, ஏன் சைக்கிளை போய் லைட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நிப்பாட்டி வச்சுட்டீங்களே. அவர் போலீஸ்காரர் சொன்னார், சுற்றிலும் காற்று இருக்குது, உன் டயருக்குள்ளேயும் காற்று இருக்குதுன்னு சொல்லி பிடுங்கி விட்டுட்டார். 2 டயர்லையும் காற்றை பிடுங்கி விட்டுட்டார். உருட்டு இங்கிட்ட அங்கிட்ட ரொம்ப மைல் தூரத்துக்கு வண்டி, யார் ஊரே கிடையாது, காற்றில் நிப்பாட்டி அந்த பையனை மாட்டிக்கிட்டான். அரிமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கத்தட்டெல்லாம் விளையாடவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிப்பதற்கு தேவன் நமக்குள்ள ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறார். வெளியே இல்லை, வெளியே சாயவனு தூக்கிட்டு போயிடுவான். கர்த்தர் உள்ளே வச்சிருக்கிறார், பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு. வேறு யாருமே அதை தொட முடியாது நம்மளை தவிர. இங்கே அடுத்த வசனத்தை வாசிப்போம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரர் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியுமா? அங்கே ஆண்டு ஒரு கேள்வி கேட்குறாரு, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அதனால்தான் பழைய பாட்டு கத்த ஆண்டு சொன்னார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அருமையானவர்களே, ஆவியானவர் நம்மளை எந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறாருன்னு பாருங்கள்.
இன்றைக்கி நம்மளால் தான் ஜெயிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் ஒருவேளை நம்மளுடைய அவிசுவாசமாக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை இன்னும் முழுமையாக புரிஞ்சு கொள்ளாமல், அதுக்குன்னு நேரம் செலவு பண்ணி தேவனுடைய வசனத்தோடு இடைப்படாமல் ஏனோ தானோ என்று வாழும்பொழுது தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிடும், தோற்று போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனாலே பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் முழங்கால் படிக்கிடுவோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நான் இந்த நாளில் ஆக்சுவலாக நான் இந்த பிரசங்கத்தை நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆவியானவர் கடந்த 3 நாட்களாக என்னோடு இடைப்பட்டார். இந்த வசனத்தை தான் சொல்லணும் சொல்லி நான் வேறு பிரசங்கத்தை தான் நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்தேன். எனவே யாருக்கும் இந்த வசனத்தை தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய விருப்பம் இந்த செய்தி அல்ல, இது ஆவியானவர் ஏதோ உங்களுக்கு யாருக்கோ இந்த சத்தியம் தேவைப்படுது. அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தை பர்டிகுலராக சொல்லி உங்களுக்கு சொல்லும்படியாக தேவன் எனக்கு அனுமதி கொடுத்தார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். நம்முடைய இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தில் உள்ள ஒரு முதல் பகுதி, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். எனவே நம்முடைய விசுவாசத்தை நாம் சீர்படுத்துவோம். எங்கே நம்முடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கிறதோ அதை நாம் சரி செய்து கொள்ளுவோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனுடைய இயேசுவை கர்த்தராகிய ஆண்டவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டு என்றும் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், விசுவாசியுங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு தகப்பன் சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார், அதை புறம் தள்ளவில்லை. ஒருவேளை நமக்கு அவிசுவாசம், விசுவாசிக்க முடியலை, என் பிரச்சனை அப்படி இருக்குது, என்னால் விசுவாசிக்க முடியலை, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் கூட என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். அந்த தகப்பனுக்கு கர்த்தர் உதவி செய்தார் அவிசுவாசத்தை நீங்கும்படி. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah,
தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பொல்லாங்கனியையும் அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். நாமோ கெட்டு போகிறவர்களாக பின் வாங்கிறவர்களாக இராமல், பின்வாங்கி போவானால் அவனிடத்தில் என் ஆத்மா பிரியமாக இராது. நாமோ பின் வாங்கிறவர்களாய் இராமல். அருமையானவர்களே, முற்றுமுடிய ஜெயம் கொடுக்கிற தேவன். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நமக்கு ஜெயம் கொடுக்க தெய்வம் நம்முடைய தெய்வம். எனவே வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படை கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், விசுவாசியுங்கள். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அறிந்தவர்களை நாம் இருக்கணும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய துதிகளையும் எங்களுடைய ஆராதனையும் தெய்வம் அங்கீகரித்தபடியாக ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டே சொன்னீங்களே ஆண்டவர். எங்களுடைய விசுவாசம் கூட ஆண்டவரே, அது ஜீவனுள்ள விசுவாசமாய் காணப்படட்டும். நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியில் இறைத்தோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனுள்ளதுமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டியமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்கள் நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் எங்களை அவிதமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். சபையாரை உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே கூடு வந்திருக்கிற ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய ஜனங்கள். நீ இவர்களை நேசிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவரே இந்த நாளிலே பொழிந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய ஆத்மா சரீரத்தை உம்முடைய நன்மையினாலே திருப்தி ஆகட்டும் ஆண்டவரே. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் வரட்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே மறுரூபமாகட்டும் ஆண்டவரே. கூடாரத்திலே உம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய தேவைகளை நன்மைகளுக்காக ஜெபிக்கிறேன். சரீரத்துடைய தேவைகளுக்காக ஆண்டவரே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும்.
குறைகளெல்லாம் நிறைவாகட்டும். உன் சமூகத்தில் வந்தவர்களை நீர் ஒரு நாளும் வெறுமையாக திருப்பி அனுப்பினது கிடையாது. இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே நீர் எல்லாம் அவங்களுடைய மன தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திங்க. அவங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் உங்களுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படட்டும் ஆண்டவர். அவங்க எந்த பாரத்தோடு வந்திருந்தாலும், எந்த வேதனை மனக்குழப்பத்தில் இருந்தாலும் கூட நீ சீர்படுத்துகிறவர், அதை நீ சரி செய்கிறவர். சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சரீரத்தை படைத்தவருக்கு இதை சரி பண்ணுவதற்கும் கூடும் ஆண்டவரே. நானே உன்னை குணமாக்குகிற பரிகாரின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஈப்தியருக்கு மேல் வரப்பண்ணின வாதிகளில் ஒன்றையும் நான் உண்மையில் வரப்பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. சாப்பிடுற அப்பத்தின் தண்ணீரை ஆஸ்வதிங்க, வியாதியை விலக்கி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரத்திலும் உங்களுடைய தெய்வீக சுகம், தெய்வீக பலன், தெய்வீக ஆரோக்கியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான்னு சொன்னீங்களே. உன் வேதனை நீங்கி சுகமாய் இருன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. மனதில் இருக்கிற வேதனைகள் நீங்கட்டும், சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவர். உலக தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆஸ்வதிங்க. பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும்படி கிருபை செய்யுங்க. பொருளாதார தேவைகளினாலே அன்றைய கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பெற்றோருக்காக ஸ்தோத்திரம், அவரவருக்கு வேண்டிய கிருபைகளுக்காக ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. இந்த வாலிப நாட்டிலே சிஸ்டராகிய உண்மை உறுதியை பற்றிக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள் எல்லாம் ஆண்டவரே கலைந்து விட்டு உமக்கு ஆண்டவரே சாட்சிகளை காணப்படட்டும் ஆண்டவர். குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய கிருபையும் குழந்தைகள் மீது தங்குவதாக, அவர்களை அரவணைத்து ஆஸ்வதிக்கும்படியாக உன் கருத்தில் நான் வைக்கிறேன். பொல்லாங்கன் தொடாதிருப்பானாக. ஒவ்வொரு குழந்தை மீதும் நம்முடைய அன்றைய அக்னிமயமான பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன். ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் எங்கள் குழந்தைகள் வளரட்டும் ஆண்டவரே, விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய தூதர்களுடைய சமூகத்தில் நம்மை தரிசித்துக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பாடகர் குழுவுக்காக ஸ்தோத்திரம், சபையில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாங்க ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையுடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேய்ந்திருக்கிற அந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் ஜனங்களுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோன்னு கேட்டீங்களே ஆண்டவரே. நிறைய வெற்றிடங்கள் இருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாம் ஆத்துமாக்களினாலே நிரப்பும்படியாக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்று இருக்கிறது. சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். அது மூலமாக திரளான ஜனங்கள் சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், சபையிலே சேர்க்கப்படணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை சபைக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்வது இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இப்போ ஜனங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறாங்க. அவங்களோடு உங்களுடைய கிருபையும் செல்லட்டும் ஆண்டவரே.
உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உம்முடைய பராமரிப்பு இருக்கட்டும். மீண்டும் சபையில் வந்து கூடும் அந்த நாள் வரைக்கும் உம்முடைய கருத்துக்களாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் தெய்வமே மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருப்பதாக.